நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம கிருபையை குறித்தே பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 43. லுக் சாப்டர் 23 verse 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்துல கிருபைங்கிற வார்த்தை கொடுக்கப்படல, ஆனா கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்மால அறிந்து கொள்ள முடியுது. இத விளக்கமாக பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்கு வலது புறமாகவும் இடது புறமாகவும் 2 கல்லர்களும் சிலுவையில் அறையப்படுறாங்க. அந்தபடியாக அவருடனே கூட அறையப்பட்ட கல்லர்கள் மற்றவர்கள் எப்படி அவரை பரியாசம் பண்ணினாங்களோ அப்படியாக அவர்களும் பரியாசம் செய்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்க. இதை மத்தேயு மற்றும் மார்க்கு எழுதின சுவிசேஷத்துல பார்த்தா அந்தபடியே அந்த கல்லர்களும் அவரை நிந்தித்தார்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படியாக அந்த கல்லர்களும் நடந்து கொண்டாலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இந்த பகுதி விளக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு கல்லன் பரியாசம் செய்கிறான், மற்றொரு கல்லன் மனம் திரும்புவதை நம்மளால பார்க்க முடியுது. அதை இதே லூக்கா 23வது அதிகாரம் 39வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா, ஒரு கல்லன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அப்படியாக ஒரு கல்லன் அவரை பரியாசம் செய்கிறத பார்க்க முடியுது. அதை கேட்ட மற்றொரு கல்லன் என்ன சொல்கிறாங்கிறத அதற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனங்கள்ல பார்க்கும்போது புரியும். 41வது வசனத்துல, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இந்த வசனத்துல மனம் திரும்புதல்னு நேரடியாக கொடுக்கப்படலனாலும் அந்த கல்லனுக்கு நியாயம் என்னதுன்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அவன் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறான்னு கிறிஸ்துவோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லைங்கிறத வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறான். அப்போ மனம் திரும்புதலுடைய உணர்வுக்குள்ளார வரான். அந்தபடியாக மனம் திரும்பி மேற்படியாக என்ன சொல்றாங்கிறத 42வது வசனத்துல பார்த்தோம்னா, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அந்தபடியாக மற்றொரு கல்லன் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறான்னு நேரடியாக கொடுக்கப்படலனாலும் அவன் விசுவாசிக்கிறத நம்மால இந்த வசனத்துல புரிந்து கொள்ள முடியுது இல்லையா? அப்படி மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் ரட்சிப்புக்குள்ளாகி கிருபையை பெற்றுக்கொள்கிறான். அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறதுக்கான அடையாளமாகவே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய்னு சொல்றாரு. இப்படியாக மனம் திரும்பி விசுவாசிச்சு கிருபையை பெற்றுக்கொள்கிறத அந்த வசனங்கள் நேரடியா கொடுக்கலனாலும் நம்மால அதை புரிந்து கொள்ள முடியுது. இதையே எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லுது. இந்த விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நாம மனம் திரும்பணும் இல்லையா? அதையே மார்க்கு மத்தேயு போன்ற சுவிசேஷங்கள் சொல்லுது. அங்கேயும் கிருபைன்ற வார்த்தை நேரடியாக கொடுக்கப்படல. ஆனா மார்க்கு 1 அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் வருதுன்னா அதுல கிருபை நிச்சயமா நமக்கு வரணும் இல்லையா? ஏன்னா தேவன் கிருபை மிகுந்தவரா இருக்கிறாரு. அப்படியாக அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன செய்யணுங்கிறதையே அந்த வசனத்துல சொல்லியிருக்காரு. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நாம நம்முடைய பாவங்கள்ல இருந்து மனம் திரும்பி சுவிசேஷத்தை, அதாவது கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை விசுவாசிக்கும் போது நாம கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். இதனாலேயே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடியாக சொல்லும் போது சிலருக்கு தோணலாம், அப்போ கிருபை நமக்கு மனம் திரும்பி விசுவாசிக்கிற கிரியையின் மூலமாக தானே கிடைக்குதுன்னு. அங்கதான் நாம நிதானிச்சு பார்க்கணும். நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியும் அவர் நமக்கு செய்து முடித்த பலத்த காரியத்தையும் கேட்கும் போது நாம மனம் திரும்பி விசுவாசிக்கிறோம்னு சொன்னாலும் முழுமையாக பாவத்தை விட்டு அகன்று போயிருக்கிறோமா, இல்ல அவரை விசுவாசிக்கிறோம்னு சொன்ன கிரியைக்கு ஏதுவாக நடந்து கொள்கிறோமா? அப்படியாக முழுமையாக நம்ம மாறலங்கிறது நமக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் போதும் தேவன் நம்முடைய மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் பார்த்து நமக்கு கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அந்தபடியாக அவர் நமக்கு கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஆனாலும் நாம மாறுவோங்கிற நம்பிக்கையில நமக்கு மறுவாய்ப்பு கொடுக்கிற விதமாக தேவன் கிருபையை கொடுக்கிறாரு. அதனாலேயே ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி வசனங்களும் நமக்கு சொல்லுது. இன்னும் ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்கணும்னா, அநேக முறை நாம் ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா அதை எப்படியாவது திருத்திக் கொள்ள முடியுமா, அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஆனா அதை செய்ய முடியாம போகும். அதுவே நம்மை குற்றப்படுத்தி வச்சிருக்கோம். ஆனா நாம மனம் திரும்பணும், நாம செஞ்ச ஒரு தப்பை திருத்திக்கணுங்கிற ஒரு உணர்வு வரும்போதே தேவன் அதை கனப்படுத்துகிற விதமாக நமக்கு கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார் இல்லையா. ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நாம அதுல ஒரு தப்பு பண்ணிருக்கோங்கிறது நினைவுக்கு வரும்போது அதை திருத்திக் கொள்வதற்கு அந்த பேப்பர் கிடைச்சா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். அது ஒரு வேளை நாம அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள இருக்கும் போதே நினைவுக்கு வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நான் இதை மாத்திரம் தப்பா எழுதிட்டேன், இதை மாத்திட்டு கொடுக்கலாமான்னு கேட்கும் போது அவங்க அந்த பேப்பர் நமக்கு கொடுக்கும் போது அது நமக்கு எவ்வளவு பெரிய காரியமா தெரியுது. அப்படி நாம எழுதுற ஒரு பரீட்சையில நம்மை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதே அது நமக்கு பெரிய விஷயமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவன் நாம மனம் திரும்பி விசுவாசிக்கிறோம்னு சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அதை அவர் கனப்படுத்துகிற விதமாக நமக்கு கிருபையை கொடுக்கிறார் இல்லையா. நாம முழுவதுமா மாறலங்கிறது அவருக்கும் தெரிந்தாலும் அந்த அன்பின் வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார் இல்லையா. அதுவே கிருபை எனப்படுவது. அந்தபடியான கிருபையே இந்த வசனங்களும் நமக்கு காண்பிக்குது. இந்த இடத்துல அந்த கல்லன் கடைசி மணி வேலையிலையும் தான் செய்த தவறுக்காக தான் தண்டிக்கப்படுகிறேன்னு, ஆனா அவரோ குற்றமற்றவராக இருக்கிறாரு. அதனால அவருடைய ராஜ்யத்துல வரும்போது அவரை நினைத்தரணும்னு சொல்லிட்டு அவரை விசுவாசிச்சு கிறிஸ்துவுடனே கூட பரதேசில் இருக்கும் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டான். இந்த நாள்ல நாம ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாமும் தவறு செய்திருந்தோம்னா அதுக்கு மனம் திரும்பி தேவனிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அவரையே நம்முடைய இரட்சகராக நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க முடியுங்கிறத நம்பி அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டோமே ஆனால் நாமும் ரட்சிக்கப்படுவோம், கிருபையை பெற்றவர்களாக காணப்படுவோம். இதை நாம அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து மனம் திரும்பி விசுவாசித்து கிருபையை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, மனம் திரும்பி விசுவாசிக்கும் போது உம்மிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்கிறோங்கிறதுக்கு அருமையான வேத பகுதிகளை எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து உம்முடைய கிருபையின் மேன்மைய நாங்க விருதாவாய் போக பண்ணாத படிக்க எங்களை உமக்கு ஒப்பு கொடுத்து வாழணும் ராஜா. ஆம் தகப்பனே, நாங்க மனம் திரும்பி விசுவாசிக்கிறோம்னு சொன்னாலும் முழுமையாக மாற்றத்தை பெற்றுக்கொள்ளங்கிறத நீங்களும் அறிந்திருக்கும் போதும் எங்களுக்காக கிருபையை காண்பிக்கிறது எவ்வளவு பெரிய தயவுங்கிறத நாங்க இந்த நாள்ல புரிந்து கொண்டோம் ராஜா. இப்படியான கிருபைய உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து எங்கள் மனம் புதிதாகிறதுனால நாங்க மறுரூபமாக்க பண்ணும் ராஜா. அப்படியாய் தேவரீர் எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.